அடுத்து நம்ம போக போகிற இடம் திருவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன். போய் பார்ப்போம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த மக்கள் மாட்டினாங்களே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நிலைமைங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம அந்த புதுக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போகிற இது பள்ளத்தை பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய பள்ளம். இது வந்து தண்ணி போயிருக்குது, இந்த இடம் வடிஞ்சி எல்லாம் போயிருக்கு, படிக்கட்டு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம நடந்து தான் போனோம். இந்த ஊர் மக்கள் தான் மேக்ஸிமம் ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இது பண்ணியிருக்காங்க. சரியான பாதிப்பு தான். இந்த ரோடெல்லாம் காணும். இந்த அளவுக்கு ரோடு எல்லாத்தையுமே இது பண்ணி, இல்லைன்னா எங்கேயும் தண்ணி வடிஞ்சிருக்காது இப்போதைக்கு. இதுதான் திருவைகுண்டம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பக்கத்தினுடைய நிலைமை. இது வந்து புதுக்குடி ரயில்வே ஸ்டேஷன். இது திருவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எல்லாமே. இது பாருங்க, ரோடு எல்லாம் பேர்ந்து வீடு எல்லாமே இது பண்ணி எவ்வளோ பெரிய இதுன்னு பார்த்தீங்களா, வீடுகள். ஆனால் இந்த இடத்துலையும் மீறி இந்த மக்கள் வந்து உணவு, ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பாராட்டணும். இதிலெல்லாம் எப்படி எல்லாம் அடிச்சுட்டு போயிருப்போம் பாருங்கள். இதையும் மீறி மக்கள் வந்து உணவு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாலத்தில் பார்த்திங்களா, இது வந்து பாலம் ரோடு போட்டிருந்தது, ரோடே காங்கல, வாய்க்கால். இது ஒரு கால்வாய், பார்த்துக்கிடுங்க. உங்களுக்காக கள நிலவரத்துக்காக நாங்கள் பூந்து உள்ளே போயிட்டுருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவு. இது வந்து அடுத்து ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் புதுக்குடி திருவைகுண்டம் சாரி, புதுக்குடின்னு ஒரு திருவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன். இதில் தெரியுதுங்களா, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடோடு என்ட்ரி ஆக போகிறோம். பார்த்திங்களா, இதான் நம்ம திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயில்வே தண்டவாளம். இது வந்து திருவைகுண்டம் ஸ்டேஷன். இந்த இடத்துலலாம் தண்ணி. ஞாயிற்றுக்கிழமை திருவைகுண்டம் ஸ்டேஷன். இதுதான் அந்த 1500 பேர் மாட்டிக்கிட்டு இருந்த திருவைகுண்டம் ஸ்டேஷன். இப்போதைக்கு யாருமே இல்லை ட்ரெயினில், எல்லா மக்களும் மீட்கப்பட்டாச்சு. இப்போ வந்து ட்ரெயின் மட்டும் இங்கே இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் போக முடியாது. அந்த பக்கமும் தண்டவாளம் உடஞ்சிருச்சு, இந்த பக்கமும் தண்டவாளம் உடைந்து விட்டது. அதனால் ட்ரெயின் நம்ம திருவைகுண்டம் ஸ்டேஷன்லேயே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. திரும்பியும் இது வந்து திருவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன். இதில் வந்து 1500 பயணிகள் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்டாச்சு. இப்போதைக்கு ரயிலும் ஸ்டேஷனும் மட்டும் அனாதையாக கிடக்குது, தண்டவாளமும் கூட சேர்ந்து.